இந்த மாதிரின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ இல்லை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் ஒரு இடத்துல போய் ரைடுன்னு போகிறாங்க. அதே ஆள்கள் அவங்க கட்சியிலே சேர்ந்தால் அதுக்கு தண்டனை இல்லையானே? இது ஒரு சமூக அவமானம். நீங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸோடு நிறுத்திட்டீங்க. பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே போய் கட்சியில் சேர்ந்து. அதான் நான் இதுக்கு என்ன யாருமே ஒரு சமூக அவமானம். இது ஏதோ இந்த பெட்டிஷன்லாம் போடுவீங்களே, அது நீங்கள் போட்டிங்கன்னா இல்லை அவர் எப்போ அந்த பதவியிலேருந்து வெளியில் வந்துட்டாரோ அவர் சுதந்திரமான மனிதன் ஒரு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு எழுதுறவங்க யாரு? வெளியில் வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரமான முடிவு. அண்ணன் கேட்கறது பதவியில் இருக்கும்போது அதுக்கு அருண்ராஜ் விஜய்க்கு ஏதோ ஃபேவர் பண்ணியிருந்தாலும் இப்போ நம்ம கேடி தாமஸ்னு ஒரு ஜட்ஜ், அவனை ஒரு பிள்ளை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஆமாம், ரிட்டையர் ஆன பிற்பாடு எழுதினார், பேரறிவாளன் வழக்கில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்புன்னார். அப்போ நான் ஒரு பதிவு போட்டேன். இன்றைக்கி நீங்கள் ரிட்டையர் ஆகி ஏதோ சர்ச்சில் போய் பாவம் மன்னிப்பு கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் பதவியில் இருக்கும்போது எழுதின எல்லா தீர்ப்பும் மறுபரிசீலனைக்கு உண்டாக்கணும். ஒரு வழக்கை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, அப்போ மீதி தீர்ப்பு இப்படி தானே பண்ணியிருப்பீங்க. என்ன அழுத்தம் இருந்ததுன்னு சொல்லுங்கள், என்ன நெருக்கடி இருந்ததுன்னு சொல்லுங்கள், எதுக்காக அந்த தீர்ப்பு கொடுத்தேன்னு சொல்லுங்கள், பேரறிவாளன் வழக்கில் மட்டும் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் பல நீதிபதிகள். இப்போ இந்த அருண்ராஜ் தண்டிக்கப்பட வேண்டியவனா இல்லையா? நான் கேட்குறது அதுதான். ஏன்னா நீ அந்த பையன் ஊழல் பண்ணியிருக்கான்னு நீ அவனை ரைட் பண்ணி அங்கே நெய்வேலியிலேருந்து தூக்கிட்டு வந்த சீஃப் இல்லை அந்த டீமில் ஒருத்தர். ஆமாம், டீமில் ஒருத்தனா இருந்திருக்க. அந்த நேரம் நீ அண்ணன் டீமில் இருக்கிறவன் ஒருத்தன் தானே ஹெல்ப் பண்ணுவான். அவர் தான் இப்போ விஜய்க்கு கொள்கையெல்லாம் விளக்குறாரு டெய்லி டிவியில். விளக்குன தலைவருங்கிறாரு பேட்டியில். அதான் எங்கள் தலைவருங்கிறாரு. அதாவது போய் நம்ம கொடநாடுல அப்பாவும் பையனும் எப்படி உட்கார்ந்தாங்களோ பிச்சை எடுத்தாங்கண்ணே. ஆமாம், அதே போஸ்டில் தான் வண்டியில் கை கட்டிட்டு வந்தார். திருப்பி கொண்டு போய் விட்டதுலேருந்து தான் விஜயனுடைய அரசியல் பாதை எப்படி சினிமாவில் மாறுதுன்னு அங்கேருந்து பாருங்கள்.